போலாமா? போலாமே. கீழே எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. நாகினியா இருந்து மனுஷியா மாறின நீயே இவ்வளவு யோசிக்கிறேன்னா நாகினியான நான் எவ்வளவு யோசிப்பேன். நீ வரேன்னு சொல்லிட்டு போனல, அந்த சின்ன நேரத்தை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உன் புருஷனை கட்டி வச்சுட்டு அவன் உருவத்துல மேல இருந்து கீழே வந்தது நான் தான். என் கார்த்திகை நீ எங்க மறைச்சு வச்சிருக்கிற சொல்லு ஸ்ரேயா. அது அவ்வளவு சுலபத்துல சொல்லிடுவேனா? நீ மட்டும் என் கார்த்திகை ஏதாவது பண்ண, என்னை விட மோசமானவ வேற எவ்வளவு இருக்க மாட்டா. உன்னை விட மோசமானவ வேற எவ்வளவு இருக்க முடியாது சிவன்யா. சாதாரண மனுஷினி நாகினி கிட்ட பேசுறோன்னு தெரியாம மிரட்டுற? நியாயமா மிரட்ட வேண்டியது நான் தான் இல்ல? கதிர் ஒரு கீரிங்கிறத நீ யார்கிட்டயாவது சொன்ன, கார்த்திக்க உயிரோடவே பார்க்க முடியாது. என்னை விட மோசமானவளை நீ பார்க்க மாட்ட. ஸ்ரேயா, நீ இதை செய்வன்னு நினைக்கவே இல்ல. நாகத்துக்கு கீரி எதிரின்னு தெரிஞ்சா அதுக்கு நீ உதவி செய்றிய. நான் ஆசைப்பட்டதை அடையறதுக்காக எதிரியாவே இருந்தாலும் அவன் கூட கூட்டு சேருவேன். அத கேட்க நீ யாரு? இத நீ கெடுக்கணும்னு பார்த்தனா, இது வரைக்கும் போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்க உன் புருஷன் உயிர் எடுத்துருவேன். மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா என் கோபத்தை பத்தி உனக்கு தெரியும். தெரியும், நல்லாவே தெரியும். நான் மனுஷியா மாறிட்டேங்கிற தைரியத்துல தான் நீ இந்த அளவுக்கு பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒரு நாகினியா இல்லனாலும் என் புருஷனை நான் காப்பாத்திக்குவேன். எங்க விஷயத்துல நீ தலையிட்டா நீயே நினைச்சாலும் உன் புருஷனை காப்பாற்ற முடியாது, புரிஞ்சுக்க. என்னம்மா சிவன்யா இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? கீழே எல்லாரும் வந்துட்டாங்க, கீழே போங்க. நானும் அதான் சொல்லிட்டு இருந்தேன் ஆண்டி. சீக்கிரம் வா, எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். ஆனா இவ தான் ரொம்ப லேட் பண்றா. சரி வாங்க போலாம். கார்த்திக், நீங்க எங்க இருக்கீங்க? உங்களை அவ எங்க அடிச்சு வச்சிருக்கா? இந்த கதிர் விஷயத்த உடனே நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணுமே. அம்மாடி, மாப்பிள்ளைக்கு மோதிரத்தை போட்டு விடுமா. கார்த்தி எங்கம்மா காணோம்? நான் இங்கதான் இருக்கேன். சிவன்யா நிச்சயம் கார்த்திக் கிட்ட உண்மையை சொல்லிருக்கணும். இவளை எந்த இடத்துலயே கொன்னாதான் என் ஆத்திரம் தீரும். எங்க கார்த்தி போயிருந்த? நீ இல்லாம நான் மோதிரம் மாத்துவேனா? என்ன பார்த்த உடனே பயந்துட்டியா? சிவன்யா இனிமே வாயை திறக்க மாட்டா. அவ வாயை அடைச்சுதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நேரமாச்சுமா, மோதிரத்தை போடு. இது போடுறேன்டா, இருடா கொஞ்ச நேரம். கதிர், நான் அவ்வளோ சொல்லி நீ உன் வேலையை காட்டுற பத்தியா? நான் சொல்றதை எதுக்காக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஹலோ மிஸ்டர், முதல்ல நாங்க சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அவங்க மேல எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம என்ன கேஸ் எடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆதாரம் இருந்தா மட்டும் தான் கேஸ் எடுப்பீங்களா? டவுட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். சாரி, நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்டாவே கேட்கறேன். தயவு செஞ்சு நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கங்க. தகுந்த ஆதாரம் இருந்தா கேஸ் எடுத்துப்பேன்னு சொல்றீங்கல்ல, இதுல முக்கிய ஆதாரமே நான் தான். என்னதான் அவ கொல்ல முயற்சி செஞ்சா நானே நேர்ல வந்து சொல்றேன். அந்த சிவன்யாவால தான் இவ்வளவு வருஷமா நான் கோமால படுத்திருந்தேன். அவளை நீங்க அரெஸ்ட் பண்ணி ஆகணும். நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க கேஸ் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் உங்க மேல் அதிகாரியை சந்திக்க வேண்டியிருக்கும். அவங்க சொன்னாங்கன்னா நீங்க எஃப்ஐஆர் எழுதி தானே தீரணும். ஓகே ஃபைன், நீங்க கொடுக்கிற கேஸை நான் எடுத்துக்கிறேன். அதை வச்சு நான் அவங்களை அரெஸ்டும் பண்றேன். அவங்களுக்கு எதிராக ஆதாரத்தை கொண்டு வரலன்னா என்னால எதுவும் செய்ய முடியாது. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். நான் ஏத்துக்கிறேன். அவளை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணி அவளை உள்ள தள்ளி கம்பி எண்ண வைங்க. கான்ஸ்டபிள், அவங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? சிவன்யா.
திடுதிப்புன்னு கார்த்திகை கூட்டிட்டு வந்துட்டல. அவனை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. வந்திருக்கிற அத்தனை பேர் முன்னாடியும் என் உண்மை சுயரூபம் தெரிஞ்சிருமோன்னு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படி மட்டும் நடந்திருந்ததுன்னா உண்மையிலேயே இந்த இடத்துலயே அத்தனை பேருக்கு முன்னாடியும் உன்னை கடிச்சு கொதறி உன் ரத்தத்தை குடிச்சிருப்பேன். நல்ல வேளையா அது மாதிரி எதுவுமே நடக்காம போச்சு. அதுவும் நல்லதுக்கு தான். நீ மட்டும் நாகினியா இருந்திருந்தன்னா நான் ஆசைப்பட்ட மாதிரி நிச்சயம் உன்னை கொன்னு இருப்பேன். அதான் இல்லைன்னு ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஏதோ ஒரு விதத்துல உனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. என் மேல இருக்க கோவத்துல இந்த குடும்பத்தை நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ. நான் வில்லனா இருந்தாலும் ஸ்மார்ட்டான வில்லன். இந்த குடும்பத்துக்கு எடுக்கிற வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். என்னோட டார்கெட்டே நீ ஒருத்தி தான். கார்த்திக்கும் சிவன்யாவும் கீழே ஃபங்க்ஷன்ல பிஸியா இருக்காங்க. கார்த்திக் ரூமுக்கு போறதுக்கு இதுதான் சரியான நேரம். அந்த நாகமணியை பத்தி எனக்கு ஏதாவது தடயம் கிடைக்கலாம். வாவ், உண்மையான கார்த்திக் உள்ள டூப்ளிகேட் கீழே. இது கூட நல்லதா இருக்கு. இவ அழகிய தமிழ் மகனே தான். என் கண்ணே பட்டுடும் கருப்பு நாகினி செய்யற ஒவ்வொரு வேலையும். அங்கேயே இரு, அங்கேயே பேசிக்கிட்டு இரு. ஆனா ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குதே. இந்த நாகினி கார்த்திக் உருவத்துக்கு மாறி இருக்கான்னா சிவன்யாவை என்னெல்லாம் ஆட்டி படைக்க போறாளோ. சிவனோட வில்வையில இதை வச்சுதான் இதுகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். கருப்பு நாகினி இங்க நிக்கிறான்னா இவ விஷயம் இல்லாம நிக்க மாட்டாளே. இவ கார்த்திகா மாறின விஷயம் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியும்னு இவளுக்கு தெரியாது. சிவன்யா, 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 சிவன்யா. விவேகண்ணா, நீங்க எப்படிங்க? விவேக், நீ முழுசா குணமாயிட்டியா? இந்த நாளை தானே நான் இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஷாக் ஆயிட்ட? ஹாஸ்பிட்டல்ல இருந்தவன் அப்படியே போயிடுவான் நினைச்சியா? ஒருத்தன் கதை முடிஞ்சிருக்கும் நினைச்சிட்டியா? நீ நினைச்சது நடக்கலன்னு யோசிக்கிறியா? உயிரோட வந்திருக்க.
ஓ உயிரை எடுக்க வந்திருக்க. எல்லா உண்மையையும் எல்லார்கிட்டையும் சொல்ல வந்திருக்க. இன்ஸ்பெக்டர், இவதான் நான் சொன்ன கொலைகாரி. என்ன கொல்றதுக்கு முயற்சி பண்ணவளே இவதான் கொலைகாரி. அப்போ உயிரோட இருந்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு போலீஸே வந்ததில்ல. இப்போ போலீஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இதை பாருங்க இன்ஸ்பெக்டர், சிவன்யா இது வரைக்கும் யாருக்கும் துரோகம் செஞ்சதே இல்லை. அவளை அரெஸ்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நீங்க என்ன சொல்றது? நாங்க அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கோம். இந்த கேஸ் விஷயமா எதை பேசுறதா இருந்தாலும் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. உண்மையை சொல்றதுக்காக நான் எங்க வேணாலும் வர்றதுக்கு தயாரா இருக்கேன். சிவன்யா, உன்னை மாமியார் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இனிமே இது என்னோட மாமியார் வீடு. போயிட்டு திரும்பி வந்துடாத. கவலைப்படாத சிவன்யா, உன் வீட என் வீடா பாப்பேன், உன் கார்த்திகை என் கார்த்திகா பாப்பேன். நீ சந்தோஷமா போயிட்டு திரும்பி வந்துடாத. இன்ஸ்பெக்டர், நான் கொலைகாரி இல்ல, அவர்தான் கொலைகாரன். அதுவும் ஒரு கொலை இல்ல, 2 கொலை செஞ்சிருக்காரு. கான்ஸ்டபிள், அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. கொலைப்படுறது நான் இல்ல, இவர்தான். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. வாமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அமைதியா வரீங்களா? நான் யாரையும் கொலை பண்ணல, என்னை விட்டுருங்க. உனக்கு இடைஞ்சலா இருந்தவளை தள்ளி விட்டுட்ட. எனக்கு இல்ல, நமக்குன்னு சொல்லு. அம்மா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன். என் சிவனியாவை கூட்டிட்டு வந்தே தீருவேம்மா. இன்னும் ஏன் நடிச்சிட்டு இருக்க? என்னம்மா என்ன பார்த்து இப்படி சொல்றீங்க? ஹே கருப்பி, நான் எங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே நடிச்சிட்டு இருந்தவடி என்கிட்டயே நடிக்கிறியா? நீயா உன் உருவத்துக்கு வரியா, இல்லன்னா உன்னை எங்கேயே எரிச்சிருவா? யார ஏமாத்த பாக்குற? பரவாயில்லையே, நான் கூட உன்னை வேற மாதிரி கால்குலேட் பண்ணி வச்சிருந்தேன். நீ கில்லாடிதான் யமுனா. ஏன் வேஷத்தையே நீ கண்டுபிடிச்சிட்டனா? நீ பரம்பரை நடிகைதான். யாருமே என்ன கண்டுபிடிக்கலன்னு நினைச்சேன். என்னை யாராவது ஃபாலோ பண்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சாலே நான் அவங்கள தீத்துருவேன். அது வரைக்கும் நாங்க ஜாலர் அடிச்சுக்கிட்டு இருப்போமா? இல்ல என் முகத்துல எங்கேயாவது இழுச்ச வைன் எழுதி ஒட்டி? நான் சொல்லலையே. நீ பஞ்சவனத்தோட ராஜகுமாரியா இருந்தவளா? கோச்சுக்காத. இன்னைக்கும் இருக்கிறவ. அந்த இடத்துக்கு உன்னை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க. அந்த நாகமணியும் உனக்கு தான் கிடைக்க போகுது. அதுக்காக தானே நான் இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லிட்டே செஞ்சிருப்பேன். சொல்லிட்டு செஞ்சா அதுல சுவாரஸ்யம் இருக்காதே. உன் எதிரிங்க கதை முடிய போகுது. அதுவும் அவங்க கதை உன் கண்ணு முன்னாடியே முடியும். ஆனா யாராலன்னு தெரிஞ்சுக்க முடியாது.
சிவன்யா, வாங்க, கூட்டிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர், உண்மையிலேயே நான் நிரபராதி. நான் எந்த கொலையும் பண்ணவே இல்லை. என்ன நம்புங்க. அவன் மேல இருக்க தப்ப மறைக்கிறதுக்காக இது செஞ்சிருக்கான். அவன் தான் எங்க அம்மா அப்பாவை துடிக்க துடிக்க கொன்னவன், என்ன அனாதையாக்குனவன். இன்ஸ்பெக்டர், உண்மையை உங்க முன்னாடி நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். அவன் வாயாலே அவன் செஞ்ச குற்றத்தை சொல்ல வைக்கிறேன். அப்ப நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு உண்மையான குற்றவாளி தப்பிக்கிறதுக்கு நாமளே காரணமாயிட்டுமே வருத்தப்படுவீங்க. விவரமே தெரியாத 8 வயசு குழந்தை முன்னாடி அவங்க அம்மா அப்பாவை குத்தி கொன்னாங்க. அவங்களுக்கு எந்த சட்டமோ கோர்ட்டோ தண்டனை கொடுக்கல. எனக்குன்னு உதவி பண்றதுக்கு கூட ஒருத்தரும் முன்னுக்கு வரவே இல்லை. என் அம்மா அப்பாவோட கதறல் இந்த நிமிஷம் கூட என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. என்னால அவனை எதுவும் செய்ய முடியல. கொலைகார சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான். பழியோட கைதியான ஜெயிலுக்குள்ள இருக்கேன். உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும்ல, கூட பிறந்தவங்க இருப்பாங்கல்ல. அவங்கள உங்க கண்ணு முன்னாடியே எவனாவது இப்படி துடிக்க துடிக்க கொன்னா நீங்க என்ன செய்வீங்க மேடம்? மேடம் மேடம், எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. உண்மை என்னங்கறத நான் உங்க முன்னாடி நிரூபிச்சு காமிக்கிறேன். சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். என்ன செய்யணும்னு சொல்லு. நீங்க போன் பண்ணி அந்த விவேக வர சொல்லுங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு வெளியில விடுங்க. நீங்க யாரும் இல்லாத இடத்துல அந்த விவேக பாக்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் எங்கேயும் தப்பிச்சு ஓடிட மாட்டேன். ஒருவேளை நான் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணா அங்கேயே என்ன சுட்டுடுங்க. அப்படி ஒரு நிலைமையை நான் உருவாக்க மாட்டேன். என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன். அந்த ஆண்டவன் தான் உங்களை கோமால இருந்து பொழைக்க வச்சிருக்கான். இல்லனா இங்க என்னெல்லாம் நடந்திருக்கும்? அந்த சிவன்யாவை நான் என்னமோ நினைச்சேன். கொலகாரம், நீ தானே சிவன்யாவோட அப்பா அம்மாவை கொன்ன. உன்னை உயிரோட விடவே மாட்டேன். கார்த்திக் கையெடு, கார்த்திக் கையெடு, கார்த்திக் கையெடுன்னு சொல்லல, கையெடு. ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி அலையற? நம்ம வீட்டுக்கு நேத்து வந்தவளுக்காக உன்னோட அண்ணனையே கொலை பண்ண பாக்குறியா? அந்த நாகினி சிவன்யா தான் உன்னோட அப்பாவை கொன்னா. இவரையும் கொலை பண்றதுக்காக முயற்சி செஞ்சா. நல்ல வேளை என்னோட தாலி பாக்கியம் இவரு பொழைச்சிருக்காரு. நீங்க உங்களை பத்தி மட்டும்தான் யோசிங்க. சிவன்யாவை பத்தி யோசிச்சீங்களா? இவங்க 5 பேரும் சேர்ந்துதான் சிவன்யாவோட அப்பா அம்மாவை கொன்னாங்க. உங்க புருஷன் ஒரு கொலைகாரன். ஆமா, கொலைகாரன் தான். அதுக்கு உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா? போய் அதை எடுத்துட்டு வா. கொண்டு வந்துட்டு என்ன வேணா சொல்லு. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? நீ போய் ஆதாரத்தை எடுத்துட்டு வர வரைக்கும் உன்னுடைய ஆசை நாயகி, உன் பொண்டாட்டி நாகினி சிவன்யா ஜெயில கம்பி என்கிட்டு இருப்பா. இனி வாழ்க்கை பூரா உன் பொண்டாட்டிய உன்னால வெளியே கொண்டு வரவே முடியாது. அவசரப்படாத. இந்த முறை நீ என் மேல கைய வச்ச உன் மனைவி இந்த உலகத்தை விட்டே போயிடுவா. இப்ப அவ தனியாள் இல்ல, அவ கூட நான் இருக்கேன்டா. Just wait and watch. இந்தாங்க சார். என்ன ரூபா அது? என்ன பழைய நோட்டு நினைச்சீங்களா? உங்களுக்காகவே பேங்க்ல இருந்து புது நோட்டா மாத்தி கொண்டு வந்திருக்கேன். கொடுத்ததை விட மாத்தி கொடுத்தது தான் ரொம்ப நல்ல விஷயம். இந்த பணத்தை நான் எதுக்காக கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சார் நீங்க தெரியாம இருக்குமா? உங்க ஒய்ஃபை பெயில விடணும். இந்த பணம் பெயிலுக்கு இல்ல, உங்களுக்கு. எனக்கா? ஐயோ, நியூ கரன்சி. கூட்டிட்டே போயிடுறீங்களா?
இல்ல, உள்ளே ஒரேடியா வச்சிரு. அப்படின்னா அவங்களுக்கு பெயிலே வேண்டாமா? கொடுத்த உதப்ப. வேண்டாம் வேண்டாம். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நீங்க எவ்வளவு நாள் அவளை உள்ள வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா வைங்க. அவ ஒருத்தியால தான் வீட்டுல எல்லாருக்குமே தொல்லையா இருக்கு. நீங்களே பாருங்க இன்ஸ்பெக்டர், அவ ஒருத்தி உள்ள இருக்கறனால ஒரு குடும்பமே நல்லா இருக்குன்னா அப்ப அவ எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பா. அதுவும் சரிதான். நம்ம வீட்லயும் இப்படிதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா போயிட்டு இருக்கோ. அது நீங்க இல்லைன்னு சொன்னாலும் முகம் ஆமாங்குது. உங்களை வச்சு செஞ்சிருப்பாங்க போல இருக்கே. எல்லாம் உள்குத்துன்னு நினைச்சேன், வெளியில தெரியுதோ. முன்னாடி கொத்து முடிய காணுமே. ஒய்ஃப்ல இருந்து பசங்க வரைக்கும் எதுவுமே மதிக்கிறது இல்லையா? சரியா போச்சு. எனக்கு தான் பிரச்சனைன்னு பார்த்தா உங்களுக்கும் பிரச்சனையா? இவ்வளவு தெரிஞ்சு நீங்க வெளியே விடுவீங்க? சத்தியமே விட மாட்டோம் சார். நீங்க கவலையப்படாதீங்க. என் ஒய்ஃப கூட துரத்தணும்னு தான் பாக்குறேன், ஆனா நடக்க மாட்டேங்குதே. எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்றீங்க சார். என் பொண்டாட்டி இம்சை கொஞ்சம் நஞ்சம் இல்ல சார். இதோ பாருங்க சார், இன்னைக்கு காலையில இந்த புருவத்துக்கிட்ட பூரி கட்டை வச்சு அடிச்சிட்டா சார். ஏதோ என்ன மாதிரி இருக்கிறதால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வெளியில போய் சொல்ல முடியாத நிலைமை. பாக்குற வேலை போலீஸ்கார வேலையாவும் போயிருச்சு. அதனாலயே இதை யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கேன். தினமும் குளிக்க பாத்ரூமுக்கு போகும்போதெல்லாம் கண்ணாடியை பார்த்து கதறி அழுவேன். எவ்வளவுதான் காசை சம்பாதிச்சு கொண்டு போய் கொடுத்தாலும் அவ மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டேங்கிறா சார். நானும் வேற என்னதான் சார் பண்ணுவேன்? இதுக்கப்புறம் நீ எப்படி வெளியில வரேன்னு பாக்குறேன். உள்ளேயே கிடந்து சாவடி. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், எங்க சார் போயிட்டீங்க? என் பொண்டாட்டியை தயவு செஞ்சு விட்டுருங்க சார். சார் அதுக்காக நீங்க எதை கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கேன் சார். 1 lakh 2 lakhs இல்ல 5 lakhs இருந்தாலும் சார் பரவாயில்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் இந்த காசை நீங்க லஞ்சமா நினைக்க வேண்டாம், ஒரு கிஃப்டா நினைச்சுக்கோங்க சார். இது உங்க டிபார்ட்மெண்ட்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். தப்பா எடுத்துக்காதீங்க சார். காசை கொடுத்து உள்ள போடுங்கிறான், காசை கொடுத்து வெளியில எடுக்கிறேங்கிறான். இவன் ஒருவேளை பைத்தியமா இருப்பானோ? யோ பெருமாள் ஐயா, இங்க வாயா. கூப்பிட்டீங்களா ஐயா? யோ இவனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பொண்டாட்டிய வெளியில அனுப்பிச்சிடாதீங்கன்னு காசு தந்தான். இப்ப மறுபடியும் இவனே வந்து காசு தரேன் பொண்டாட்டிய வெளியில அனுப்பிடுங்கன்னா என்ன அர்த்தம்? இது என்ன சொல்லுவாங்க? மனநல பாதிப்பு. மனசு பாதிச்சிருந்தா உங்களை கடிச்சு கொதறி இருப்பான். இன்ஸ்பெக்டர் சார், நான் கான்சியஸோட தான் இருக்கேன். என் பொண்டாட்டி நாகினியா இருந்தப்ப விவேக்க கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கா. ஏன்னா அவங்க நாகமணிக்கு ஆசைப்பட்டு சிவன்யாவோட அம்மா அப்பாவான அந்த இச்சாதாரி நாகங்களை கொண்டுட்டா சார். அதனாலதான். கதைய கேட்டியா? எந்த கதை தெரியுதா? யோ உன் ரசனை எங்கேயா நின்னு போச்சு? என்னைக்கோ வந்த நீயா படத்தை இன்னைக்கு வந்து சொல்ற? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு லவர்ஸ் நாக ரெண்டும் ஒன்னா சேர போற நேரத்துல அங்க வந்த 6 கதாநாயகனுங்க ஒரு நாகத்தை கொல்ல அதுக்கு உஷ்கே அப்படின்னு இந்த நாகம் பழி வாங்குச்சான். ஸ்ரீபிரியா கூட கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலா. இத ஏகப்பட்ட தடவை பார்த்தாச்சியா. அதை எடுத்துட்டு வந்து ஒரு கேஸ்னு கொடுக்க வந்துட்டான். சார் நான் சொல்ற அத்தனையும் உண்மை சார். நீங்க என்ன நம்பிதான் ஆகணும். ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். போறீங்களா? இதுக்கு மேல என்ன டென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களையும் சேர்த்து உள்ள தள்ளிடுவேன். வேணும்னு நான் பண்றேன். உங்க 2 பேரையும் ஒரே செல்ல பண்றேன். அது என்ன நாகினி டான்ஸ் ஆடுங்க, புரிஞ்சுதா? இந்த பாருங்க இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சிவன்யா எந்த தப்பும் பண்ணல. ஹலோ கொஞ்சம் நிறுத்துறீங்களா? கான்ஸ்டபிள் எங்கயா இருக்க? யோ பெருமாள் வாங்கயா, முதல்ல இருந்தால வெளியில கூட்டிட்டு போங்க. சார் 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 சார், நான் சொல்றது கேளுங்க சார். சிவன்யா எந்த தப்பும் பண்ணல சார். இந்த மறுபடியும் வந்தானா உள்ள விட்டுறாதீங்க. சரிங்க ஐயா. சார் சார், நீங்களா நான் சொல்றது கேளுங்க சார். அவ எந்த தப்பும் பண்ணல சார். சார் சிவன்யாவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். சட்டப்படி முடியலனாலும் அவளை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வருவேன். வேண்டாம் விவேக், நீங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம். அந்த சிவன்யாவும் அங்கதான் இருக்கா. அவ ஏற்கனவே உங்களை கொத்துனான்னு சொன்னீங்க. நீங்க உயிரோட வந்தது நிச்சயமா அவளுக்கு பொறுக்காது. அதனால கோவத்துல உங்களை வேண்டாங்க, அவ உங்களை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான். நான் உங்களை போக விட மாட்டேன். அவளை பத்தி தெரியலனா கூட பரவாயில்ல. அவளை பத்தி முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை அனுப்பவே மாட்டேன். சந்தியா, விவேக்க போக விடு. அவனுக்கு எதுவும் ஆகாது. போலீஸ் விவேக்க வர சொல்லிருக்காங்கன்னா ஏதாவது என்கொயரியா இருக்கலாம்.
உன் பயம் எனக்கு புரியுது. இனி எப்பவுமே அந்த நாகினியால விவேக் உயிருக்கு எதுவும் ஆகாது. ஆகாதுன்னு எப்படி சொல்றீங்க? ஏற்கனவே கொல்ல வந்தவ மறுபடியும் கொல்ல மாட்டாளா என்ன? உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. அவ இப்ப நாகினியே இல்ல. நம்மள மாதிரி அவளும் சாதாரண மனுஷியாதான் சுத்திட்டு இருக்கா. அவகிட்ட எந்த ஒரு சக்தியும் கிடையாது. அவளுக்கு முன்னாடி நாம இந்த மோதிரத்தை கழட்டிட்டு போய் நின்னாலும் அவளால நம்மள எதுவும் செய்யவே முடியாது. இது தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா அவளை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கவே மாட்டேன். நீ தப்பா சொல்ற விவேக். நீ தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாம செஞ்சியோ நீ அவளை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது கூட நல்லதுதான். அது அவ இருக்க வேண்டிய இடம் தான். கடைசி வரைக்கும் ஜெயிலியே கடந்து சாகட்டும். கடவுளா பார்த்து இப்படி ஒரு வழியை காட்டியிருக்காரு. இதெல்லாம் ஓகே தான் விவேக். ஆனா எனக்கு என்னமோ நீங்க அங்க போக கூடாதுன்னு தான் தோணுது. நான் போவேன். நான் கண்டிப்பா போவேன். அவளை பார்த்தே தீரணும். ஒரு சாதாரண மனுஷியா அவ என்ன செய்யறான்னு நான் பார்த்தே தீரணும். நீ எங்க போயிருந்த? இருக்கிற மாதிரி இருக்கிற திடீர்னு காணாம போயிடுற. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். உன் எதிரி சிவன்யாவை உள்ளேயே வைக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். அவளை போலீஸ்ல மாட்டி விட்டதும் ஒரு வகையில நல்லதுதான். ஏன் அவளால ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறியா? அவதான் இப்ப நாகினியே இல்லையே. அவ பழைய மாதிரி இப்பவும் நாகினியா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவளை கடிச்சு குதறி குழி தோண்டி புதைச்சிருப்பேன். அவளை இங்க விட்டு வச்சதுக்கு காரணம், இங்க வச்சு அவளை கொன்னா நான் யாருங்கிற விஷயம் இங்க உள்ள எல்லாருக்குமே தெரிய வரும். அதனாலதான் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். அதுக்காக மன்னிச்சிட்டேன்னு நினைச்சியா? அவ இப்ப எங்க இருக்காளோ அங்கேயே போய் மொத்தமா அவ கதைய முடிக்க போறேன். நீயா அவளை கொல்ல ஜெயிலுக்கு போக போற? என்னன்னு சொல்லிட்டு போவ? உன்னால அங்க போக முடியாது. உன்னால நினைச்ச இடத்துக்கு போக முடியும்னா என்னாலே முடியும். எப்படி? சும்மா சொல்லக்கூடாது. நீயும் புத்திசாலித்தனத்தோட தான் இருக்க. ஏன் நீ ஒரு புத்திசாலியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? உன் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். கட்டிக்கிறத பத்தி பேசுன வெட்டி விட்டுருவ. எனக்கு தெரியும். நாம ஒண்ணு சேர்ந்தது சிவன்யா அழிவுக்கு. கரெக்ட்? போலீஸ் கிட்ட பேசிதான் எதுவும் பண்ண முடியல. தெரிஞ்ச வக்கீல் கிட்டையும் பேசி பார்த்தாச்சு. எதுவுமே பண்ண முடியலையே. எந்த வழியில போறது? உன்னை அவங்க அரெஸ்ட் பண்ண வரும்போது நான் மட்டும் அங்க இருந்திருந்தா கண்டிப்பா தடுத்திருப்பேன். ஏதாவது ஒரு வழியை தேடி ஆகணும். நான் எப்படியாவது என் சிவன்யாவை காப்பாத்தி ஆகணும். வருவேன் சிவன்யா. உன்னை காப்பாத்த நான் நிச்சயமா வருவேன். வெளியே விட்டாங்களா? அவங்களா விட்டாங்களா? இல்ல நீயா ஓடி வந்துட்டியா? போலீஸ் விடுறதுக்கு சான்ஸே இல்லையே. வெளியே வந்தவ பாவம் யமன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டியே. தொடங்கு போமா. ஆரம்பிச்ச நம்ம வேலைய ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு ஆசைப்பட்டனே. நீ நாகமா பொண்ணான்னு தெரியாத போது உன்னை இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா கொடுக்கணும்னு ஆசை.
ஆனா அப்ப என்னால செய்ய முடியாம போயிடுச்சு. அன்னைக்கு நீ நாகினியா இருந்த, ஆனா இப்ப நீ நாகினி இல்லையே. நான் நாகினியா இல்லனா அங்கிருந்து எப்படி வெளியில வந்த நினைச்சேன். 4 போலீஸ்காரங்களை கொத்தி கொன்னுட்டு வந்திருக்கேன் உன்னை கொல்றதுக்காக. என்னாச்சு விவேக்? இன்னும் நாகமா மாறி உன்னை கொத்த கூட இல்லையே, அதுக்குள்ள உன்னோட முகம் மாறி போச்சு. அதுவா? ரொம்ப ஆதாரபூர்வமான செய்தியோட வந்திருக்க. அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டேன். நீ நாகினி இல்லைன்னு தெரியும், என் விருப்பத்துக்கு ஏத்த அழகின்னு தெரியும். உன்னை அடையணும் நினைக்கலன்னு வச்சுக்க, எப்பவும் உன் கதையை நான் முடிச்சிருப்பேன். அன்னைக்கு அம்மா அப்பா கதையை முடிச்ச மாதிரியே உன்னையும் நான் முடிச்சிருப்பேன். கொன்ன 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 உன் அம்மா அப்பாவை என் கையால குத்தி கொன்ன கொன்ன. எவண்டி எவண்டி அதுக்கு சாட்சி சொல்ல வருவான்? வர சொல்லு. எவன் வந்து சொன்னாலும் இந்த வார்த்தை இங்க எடுபடாது. அத தெரிஞ்சவங்களும் உயிரோட இல்ல. இப்ப உனக்கு சப்போர்ட்டா எவன் வருவான்? ஏய், எவன் வந்தாலும் சரி, அவனையும் உன்னோட சேர்த்து வச்சு கொள்ளுவேன். இங்க வச்சு உன்னை நான் கொன்னா எந்த போலீஸாலையும் என்ன சந்தேகப்படவே முடியாது. ஆசைக்கு என்னங்கிறியா இல்ல உயிரை விட போறியா? என் உயிரே போனாலும் நீ நினைச்சது நடக்காது. மிஸ்டர் விவேக், hands up. இதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவன் செஞ்ச கொலையை இவன் வாயாலேயே சொல்ல வச்சுட்டேன். சிவன்யா, என்னைய முட்டாளாக்கிட்டல. உன்னை விட மாட்டேன் சிவன்யா, நான் உயிரோட விடவே மாட்டேன். சிவன்யா, உன்னை நான் கொன்னுடுவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நான் செஞ்ச கொலையை என் வாயாலேயே சொல்ல வச்சு என்ன நீ மாட்டி விடுவ. உன்னை உயிரோடவே விட மாட்டேன்டி. நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் பதில் சொல்லிதான் ஆகணும். நாகமணியை எடுக்கணுங்கிற ஆசையில அந்த மணிக்கு பாதுகாப்பா இருந்த என் அம்மா அப்பா 2 பேரையும் நீங்க கொன்னுட்டீங்க. அந்த மணியை வச்சுட்டு உங்களால சந்தோஷமா இருக்க முடிஞ்சுதா? என்னைக்கு அந்த மணியை நீங்க சொந்தமாக்கிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அன்னைக்கே உங்க வாழ்க்கையில இருந்து சந்தோஷம் மொத்தமும் போயிடுச்சு. நேத்து வரைக்கும் கோமால இருந்த நீ திரும்பி வந்திருக்கேன்னா அது வாழறதுக்கு இல்ல, சாகறதுக்கு. நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஓம் நம சிவாய. சிவாய சிவாய. எங்க அப்பா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். நீ எதையும் நியாயப்படுத்தாத. உன்னாலதான் என் புருஷனை நான் இழந்துட்டு நிக்கிறேன். ஏன் நீ என் வாழ்க்கையை அழிச்ச? அண்ணி, நீங்க சிவனியாவை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவ ஒண்ணு விவேகானவ கொலை பண்ணல. அந்த நாகமணிக்கு ஆசைப்பட்டு அண்ணன் தான் சிவனியாவோட அப்பா அம்மாவை கொன்னுட்டான். போய் கார்த்திக், நீ சொல்ற அத்தனையுமே போய் தான். இல்ல மேடம், அவங்க உண்மையதான் சொல்றாங்க. மிஸ்ஸஸ் விவேக், உங்களுடைய கணவர் மிஸ்டர் விவேக் அவர் செஞ்ச குற்றத்தை அவர் வாயாலேயே ஒத்துக்கிட்டாரு. இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலனா அவர் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், நீங்களே கேளுங்க. அம்மா அப்பாவை என் கையால குத்தி கொண்ட எவண்டி அதுக்கு சாட்சி சொல்ல வருவான்? எவன் வந்து சொன்னாலும் அந்த வார்த்தை இங்க எடுபடாது. அதை தெரிஞ்சவங்களும் உயிரோட இல்ல. இப்ப உனக்கு சப்போர்ட்டா எவன் வருவான்? எவன் வந்தாலும் சரி, அவனையும் உன்னோட சேர்த்து வச்சு கொள்ளுவேன்.
இங்க பாருங்க மிஸ்ஸஸ் விவேக், உங்க கணவர் மிஸ்டர் விவேக்க சிவன்யா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் சுட்டிருக்காங்க. இவ பயங்கரமான ஆளா இருக்காளே. நாகினி சக்தி போயிடுச்சுன்னு பார்த்தா புத்தியை யூஸ் பண்ணி அவ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாளே. ஹே கதிர், உன்னை பத்தின விஷயத்த நீயா சொல்றியா இல்ல நான் போட்டு உடைக்கட்டுமா? என்ன சிவனியா சொல்றீங்க? எதை போட்டு உடைக்க சொல்றீங்க? அமிர்தா அண்ணிய நீ கட்டிக்க கூடாது. இவன் ஒரு கேரி. இவன் மனுஷனே இல்ல. மனுஷன் இல்லையா? என்னாச்சு? போலீஸ் ஏதாவது செஞ்சுட்டாங்களா? சம்பந்தம் இல்லாம ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி, நான் கீரினா இதோ எங்க அம்மா அப்பா யாரு? இவங்களையும் கீரின்றீங்களா? அமெரிக்கா யூனிவர்சிட்டியில நல்லா படிச்சவனுக்கு அட்மிஷன் கிடைக்காது, கீரி பிள்ளைக்கு எங்க இருந்து கிடைக்க போகுது? ஒரு நிமிஷம் என்னோட ஐடியா காட்டுறேன். இதனோட டிரைவிங் லைசன்ஸ், இதனோட அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கார்டு. சாதாரணமா ஒரு பொம்பளைய யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு கோவம் வந்து அந்த கோவத்தை அவங்க வேற யாரு மேலேயாவது காட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு உங்க கோவத்துக்கு நான் உருக ஆயிட்டேன். நீங்க ஐடியா தரவா செக் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, அமிர்தாவை நான் உயிர்க்குறியா லவ் பண்றேன். அவளே கட்டிக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன். கட்டிக்க போற பொண்ணு வீட்டுல மாப்பிளைக்கு இந்த அளவுக்கு மரியாதை கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சிவன்யா ஏன் இப்படி பண்றீங்க? நான் கீரி தாண்டி முடிஞ்சா நிரூபிச்சு காமி. நீங்க ஏன் எல்லாரும் முன்னாடி இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. இதுக்கு மேலேயும் நடிச்சேன்னா உன்ன. ஏய் சிவன்யா, என்ன சொன்ன? இவர் கீரியா? ஆதாரம் வச்சிருக்கியா? இவர் கீரின்னு ஆதாரம் வச்சிருக்கியா? நீ இருந்தா பேசு. ஏதாவது உன்கிட்ட இருக்கா? ஷட் யுவர் மவுத். உன்னை இந்த வீட்ல இன்னைக்கு இங்க நிக்க வச்சிருக்கோம்னா அதுக்கு எங்க கார்த்தி ஒருத்தன் தான் காரணம். இல்லனா உன்னை நேரம் இந்த வீட்ல இருந்து அடிச்சு துரத்தி இருப்போம். உன் வேலை என்னவோ அத மட்டும் தான் நீ பார்க்கணும். வேற எதுலயே தலையிடக்கூடாது, புரிஞ்சுதா? அமிர்தா அண்ணி, ப்ளீஸ் கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஷட் அப். அமிர்தா, மா போதும். இதுக்கு மேல எதுவும் பேசாத. ஓவரா போயிட்டு இருக்க. இது ஏன் வீடு. இங்க நான் நினைக்கிறதா நடக்கணும். இந்த கல்யாணம் நடந்தே தீரும். யாரு இருந்தாலும் இல்லைன்னாலும் இங்க நடக்க போறது கிராண்டா நடந்தே தீரும். கார்த்திக், நான் உண்மையதான் சொல்றேன். அந்த கதிர் ஒரு கீரி கார்த்திக். நீ உண்மையதான் சொல்றேன்னு எனக்கு தெரியும். அமிர்தா, திவ்யா, ஆனந்த நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு நீயும் நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ அவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்ட. முதல்ல கதிரை பத்தின விஷயத்த சொல்லு. கார்த்திக், அவ மறுபடியும் எப்படி உயிரோட வந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். அவன் என்ன பழி வாங்க தான் வந்திருக்கான். இந்த விஷயத்துல அவனுக்கு ஸ்ரேயா துணையா இருக்கா. ஒரு நாகத்தை பார்த்தா இவன் கீரி உருவத்துக்கு மாறிடுறான்.
என் கண்ணுல இருந்து எந்த நாகத்தாலையும் தப்பிக்கவே முடியாது. உனக்கும் தான் சொல்றேன், என்னைக்கும் நீ மறந்தும் கூட என் முன்னாடி நாக உருவத்துல வந்துடாத. என்ன நாக உருவத்தை பார்த்தனா எனக்குள்ள இருக்கிற வெறியை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த சிவன்யாவை தான் நான் கொல்லுவேன். உன்னை நான் என்னைக்கும் கொல்ல மாட்டேன். நேத்து நீ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ண. தேங்க்யூ. இந்த ஆக்டிங் எல்லாம் உன்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன்னு சொல்லணும். பச்சோந்தியா இருந்தாதான் உன்னால சாதிக்க முடியும். கீரி என்னைக்கும் தன் நேரத்தை மாத்திக்காத. எங்கேயுமே உண்மையான குணத்தை தான் காட்டும். அவ அவ்வளவு முயற்சி பண்ணியும் நான் தான் கீரின்னு அவளால் நிரூபிக்க முடியலையே. நீ அங்க இருந்திருந்தன்னா கையில இருக்கிற சின்ன மோதிரத்தை வச்சே உன்னோட சுயரூபத்தை வெளியில கொண்டு வந்திருக்க முடியும். எனக்கு அந்த மாதிரி ஒரு பொருளை செய்யவே இல்லையே. அதனால என்னை விட நீதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீதான் ஒசத்தின்னு ஓவரா குதிக்காத. நீ கொன்னது ஒரு சாதாரண பாம்பை. ஆனா நீ சிவன்யாவை குறைச்சி எடை போட்டுறாத. அவ்வளவு சீக்கிரம் அவளை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அவ சொன்னதை கார்த்திக் எல்லார் முன்னாடியும் நம்பாத மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா சிவன்யா சொன்னதை கார்த்திக் நிச்சயம் நம்புவான். அவனும் அவளும் சேர்ந்து கூட உன்னை ஏதாவது செய்யறதுக்கு இந்த நேரம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க யோசிக்கிற சமயத்துல நான் அவங்களுக்கு சமாதி கட்டிடுவேன். அவங்களோட கொடலை உருவி மாலையா போட்டுக்குவேன். இது எப்படா நடக்கணும் யோசிக்கிறியா? நாளைக்கு ரிசப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ள அவங்க கதையை நான் முடிச்சிடுவேன். சொன்ன மாதிரி நீ முடிக்கலனா உன்னை அவ முடிச்சிருவா. என்னோட கவலை எல்லாம் ஒண்ணுதான். சங்கவிக்கு ஏற்பட்ட முடிவு அமிர்தா அன்னைக்கு ஏற்பட்டிருக்கூடாது. அமிர்தா அக்காக்கு மட்டும் இல்ல, உன் உயிருக்கும் தான் ஆபத்து இருக்கு. இங்கே இன்னொரு உயிரை இழக்கிறதுக்குள்ள அவன் முகத்தறிய நம்ம கிழிச்சே ஆகணும். அவன் கீரிங்கிறத நம்ம எப்படி ப்ரூவ் பண்றது? நான் ஒரு இச்சாதாரி நாகினியா இருந்திருந்தா நான் என்னோட நாக உருவத்துக்கு மாறி அவனையும் அவனோட கீரி உருவத்துக்கு மாற வச்சிருப்பேன். என்னால என்னோட உருவத்துக்கு என்னாச்சு உனக்கு? வழி கிடைச்சிருச்சு. நான் தான் நாக உருவத்துக்கு மாறணும்னு அவசியம் இல்லை. அதான் ஸ்ரேயா இருக்கால,